காரணம் என்ன என்று கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்மா 200 கோடி வாங்க மாட்டாங்களே. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் அவர் பல சொத்துக்களை விற்றேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அதையும் தாங்கள் கவனத்தில் கொண்டு வைக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். வழக்கறிஞர்களும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்களும் அறிவித்த அந்த கணக்குகள், இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அந்த 643 கோடின்னு வந்தீங்கன்னா அது ஒரு ஸ்மால் அமௌண்ட். அப்படி பார்க்க போறீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காருங்க, மத்திய அமைச்சர், அபிஷேக் மனு சிங்வி, ப. சிதம்பரம், இவங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கணும். அப்போ ஏன் அவங்களை கேட்க மாட்டேங்கிறாங்க? தயாநிதி மாறனோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். விஜய் ஏன் பார்க்குறீங்க நீங்க? விஜய் நான் அவர் சொல்றாரு, நான் இது துறவியாக வந்தேன், இதெல்லாம் துறந்து வந்தேன், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு. அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்களேன். காரணம் புதியதாக வரக்கூடிய தலைவர்களை நெசுக்குவது என்று திமுக காரணம் என்ன என்று கேட்டால், லலிதாம்மா, உதயநிதியை சீஃப் மினிஸ்டர் ஆக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் நினைத்திருக்கிறார். அது தலைமை கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. எங்களுடன் ஸ்டாலின் தான் தேவை, உதயநிதி தேவையில்லை என ஒரு விஜயோட ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பார், அவ்வளவுதான். அதனால நாங்கள்லாம் உதயநிதிக்கு தலை வணங்குகிறோம் என்று ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கறதுக்கு, அதனால தோழமை கட்சி உள்ள சண்டை வந்திருக்கிறோம்.